வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் தேவசேனா, எம்டி ஜென்ரல் மெடிசன், கதிர் ஹாஸ்பிட்டல்ஸ் ட்ரிச்சிலேருந்து பேசுகிறேங்க. நம்மள யூஷுவலாக பண்ணுற மாதிரி டயபெட்டிஸ் எஜுகேஷன் சீரீஸில் இது ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறதுக்கு. உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரியே டயபெட்டிஸுங்கிறது ஒரு வாழ்வியல் முறை நோய். அது டயபெட்டிஸ் ஆகட்டும், ஹைப்பர் டென்ஷன் ஆகட்டும், ப்ரீ டயபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய நிலைமை, இது எல்லாமே வாழ்வியல் முறை நோய்கள். இதுக்கு ட்ரீட்மெண்ட் டாக்டர் கொடுக்குற மருந்து மாத்திரை காய்ச்சலுக்கு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டா சரியாயிடும்னு நினைக்கிறதே ஒரு தவறான அணுகுமுறை. ஸோ இது ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சுங்க. லைஃப் ஸ்டைல் சேஞ்சுனால் அது நம்ம எடுத்துக்கிற உணவு முறையும் சரி, எக்ஸசைஸும் சரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் சில வகையான உணவு முறையும் சரி, சில தவறான பழக்க வழக்கங்களும் இதெல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணணும். அதில் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டுன்னு சொல்லக்கூடியது எக்ஸசைஸ். ஸோ நம்ம மனித உடல் நம்ம மற்ற மிருகங்கள் மாதிரி தான் கடவுளால் படைக்கப்பட்டிருக்கோம். ஸோ நம்ம ஒரு 10,000 இயர்ஸ் 5,000 இயர்ஸ் பேக் ஹண்டர் கேதரர்ஸாக நம்ம காட்டில் அலைஞ்சிட்டு இருக்கும் பொழுதோ, ஒரு புலியோட சண்டை போடும் பொழுதோ, இல்லை ஒரு வேறு அனிமலோட சண்டை போட்டு நம்ம இறையை எடுக்கும் பொழுதோ, ஒரு மர ஏறி பழம் படிக்கும் பொழுதோ நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தேவைப்பட்டுச்சு. நம்ம உடலும் அதுக்காக தான் இப்படி நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த எக்ஸசைஸ் பண்ணினா தான் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலில் ஸ்கூல் போகிற குழந்தைங்கள்லேருந்து டெஸ்க் டைம் தான் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ரொம்ப அதிக நேரம் உட்கார்ந்தே இருக்கிறது, அதிகப்படியான மன அழுத்தம், ப்ளஸ் இப்போ கிடைக்கக்கூடிய கேலரி டென்ஸ் ஃபுட்டை, ஸோ ஒரு பைட் எடுத்தால் கூட அதிகப்படியான கேலரி கிடைக்கக்கூடிய ஃபுட், இதெல்லாம் சேர்ந்து தான் ஹேஸ் மேட் நம்ம கண்ட்ரியை ஒரு டயபெட்டிக் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு டயபெட்டிஸ் வெரி காமன், ரொம்ப ஹவுஸ் ஹோல்டு நேம் ஆகிடுச்சு டயபெட்டிஸுங்கிறது. ஸோ இதுக்கு நம்ம இந்த ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணக்கூடியது இந்த ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி தான். டெஸ்க் நேச்சர் ஆஃப் ஜாபு, டெஸ்க் நேச்சர் ஆஃப் ஸ்கூலிங் இதெல்லாமே நம்ம குறைக்கணும். ஸோ ஆனால் அதுக்கு ரொம்ப அதிகப்படியான ஒரு ரெவல்யூஷனே நடந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ அட்லீஸ்ட் நாம் என்ன பண்ணணும், ஒரு ஃபிக்ஸட் மினிட்ஸ் பர் வீக், ஸோ வாரத்துக்கு இவ்வளோ மினிட்ஸ்ன்னு நம்ம எக்ஸசைஸ் பண்ணால் கூட போதும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஜிக் 150 அப்படின்னு ஒரு நம்பர் சொல்கிறாங்க அமெரிக்கன் டயபெட்டிஸ் அசோசியேஷனில். இந்த மேஜிக் 150 அப்படின்னா என்ன அப்படின்னா, வாரத்துக்கு 150 மினிட்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணாலே நீங்கள் எக்ஸசைஸ்க்கான பெனிஃபிட்ஸை ஆல்மோஸ்ட் லைக் 60 to 70% எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது தொடர்ந்து 150 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. டெஃபினட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி தான் பண்ணணும். ஸோ வாரத்துக்கு 5 நாள் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணால் 30 மினிட்ஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ வாரத்துக்கு 5 நாள் 30 மினிட்ஸ் பர் டே ஆஃப் மாடரேட் இன்டென்சிட்டி எக்ஸசைஸஸ்ன்னு சொல்கிறாங்க. இது எவ்ரி வேர்ட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ கவனிங்க, உங்கள் வீட்டில் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் இருக்கலாம், நீங்களே டயபெட்டிக் பேஷண்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ ஒரு 30 மினிட்ஸ் பர் டே உங்கள் உடம்புக்கு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். எப்படி நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணும் பொழுது ஒரு இன்கம் டேக்ஸு, ஒரு பொருள் வாங்கும் போது ஒரு டேக்ஸ் ஜிஎஸ்டி பே பண்ணி வாங்குறீங்களோ, அந்த மாதிரி இந்த 24 hours பர் டேயில் ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் ஒரு உடம்புக்கு ஹெல்த்துக்கு ஒரு டேக்ஸாக நினச்சி ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அதை விரயமாக நினைக்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம இந்த 30 மினிட்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் நம்ம சொல்கிறது ஒரு நாள் ஏதோ நான் ஊருக்கு போகிறேன், இல்லை ஒரு எக்ஸாம் இருக்குது, ஏதோ ஒரு காரணத்தினால பண்ண முடியல அப்படின்னா ஒரு நாள் தள்ளி போகலாம். என்ன சொல்கிறாங்கன்னா மோர் தேன் 48 hours கடந்து போகக்கூடாது ஒரு எக்ஸசைஸ்க்கும் அடுத்த எக்ஸசைஸ்க்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு நாள் கேப் வேணால் விட்டுக்கலாம் தவறுற அன்னைக்கு. ஸோ மீதி அட்லீஸ்ட் 5 days a week நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டால் நல்லது. ஸோ இப்போ தொடர்ந்து ஒரு 2 நாள் என்னால் பண்ண முடியல டாக்டர், 150 நான் ரீச் பண்ண முடியலன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் டே ஸ்ப்ளிட் பண்ணி மார்னிங் ஒரு 30 மினிட்ஸ், ஈவினிங் ஒரு 30 மினிட்ஸ் பண்ணிக்கிறது கூட நல்லது. ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் ஒரு வாரத்துக்கு ஒரு 150லேருந்து 175 மினிட்டு தான் சொல்கிறேன். நம்ம அவ்வளோ மினிட்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் மட்டும் நீங்கள் பண்ணிட்டாலே போதும். என்ன டைப் ஆஃப் எக்ஸசைஸ் டாக்டர் நாங்கள் பண்ணுறது, நான் ரன்னிங் போகணுமா இல்லை ஜிம்முக்கு போகணுமா அப்படின்லாம் பேஷண்ட்ஸ் கேட்குறது உண்டு. ஏரோபிக் எக்ஸசைஸ் இட் இஸ் வெரி குட். ஸோ ஏனோரோபிக் எக்ஸசைஸ் அல்லது மயோமெட்ரிக் எக்ஸசைஸ் அல்லது வெயிட் ட்ரைனிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த வெயிட் வச்சு செய்யக்கூடிய எக்ஸசைஸை விட ஏரோபிக் எக்ஸசைஸஸ் கொஞ்சம் பெட்டர். பட் ரெண்டுமே கம்பைன் பண்ணி செஞ்சால் தான் இல் கிவ் யூ பெனிஃபிட். அதை நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஏரோபிக் எக்ஸசைசஸ் தான். ஸோ இந்த ஏரோபிக் எக்ஸசைசஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து 5 daysம் செய்ய முடியாதவங்களுக்கு, இல்லை ஏதோ ஒரு ஜாபில் இருக்கீங்க, ஜாப் நேச்சரே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ சில பேங்கர்ஸ்லாம் எங்ககிட்ட வரும்பொழுது நைட் 10 o'clock ஆகிடுது டாக்டர், நாங்கள் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணும்பொழுது டியூரேஷன் ஆஃப் 45 minutes பர் டே அவங்க எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா தட் வில் பி வெரி பெனிஃபிஷியல் அவங்களுக்கு. அது என்ன மாடரேட் இன்டென்சிட்டி எக்ஸசைஸ், அது எப்படி டாக்டர் எங்களுக்கு தெரியும் எது மாடரேட் இன்டென்சிட்டி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, ஒரு பிரிஸ்க் வாக்கிங் அதுவே ஒரு மாடரேட் இன்டென்சிட்டி. ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது என்ன, நீங்கள் நல்லா பிரிஸ்க் வாக் பண்ணும் பொழுது உங்கள்கிட்ட யாராவது பேசுகிறாங்கன்னா உங்களால் பேச முடியணும்.
பட் நீங்கள் வந்து பாட முடியக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒரு மூச்சு இறைச்சல் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் வந்து மாடரேட் இன்டென்சிட்டி எக்ஸசைசஸ். ஸோ இந்த எக்ஸசைஸை நீங்கள் வந்து ஒரு 45 to 50 minutes பர் டே ஆன் அல்டர்னேட் டேஸ். ஸோ வாரத்துக்கு 3 நாள் தான் வரப்போகுது. அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக உங்கள் டார்கெட்டை ரீச் பண்ணிடலாம். இப்போ ப்ரீ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட வராங்க. ப்ரீ டயபெட்டிஸ்னால் சுகர் லெவல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, ஆனால் டயபெட்டிஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து எங்களுக்கு எக்ஸசைஸ் தேவையா டாக்டர், நாங்கள் டயபெட்டிஸே இல்லையே, எங்கள் அப்பா போகிறாரு, எங்கள் மாமா போகிறாங்க, அவங்களாம் டயபெட்டிஸ் இருக்குது, நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் தான் மச் மோர் இம்பார்ட்டன்ட் பீப்புள் டு கெட் தி பெனிஃபிட்டை. ஸோ உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸசைஸ் பண்ணி உணவை குறைச்சி நீங்கள் ஒரு வெயிட் வந்து ஒரு 6 to 7% குறைச்சிட்றீங்க அப்படின்னா டயபெட்டிஸ் ரிஸ்க்கு 70% குறைக்க முடியும்னு ரிசர்ச் சொல்லுது. ஸோ அதனால் போத் ப்ரீ டயபெட்டிஸ் அண்ட் டயபெட்டிஸ் நீங்கள் 2 குரூப் ஆஃப் பீப்புளுமே எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். மற்றவங்க பண்ண வேண்டாமா அப்படின்னா அது தவறு. எல்லாருமே பண்ணணும். ஈவன் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்லேருந்து எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய எல்லா ஏஜ் குரூப்புமே திஸ் இஸ் மினிமல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தட் இஸ் ரெக்வயர்டுங்க. இது கண்டிப்பாக பண்ணணும் நீங்கள். ஸோ இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் மதர் இருக்காங்க, வீட்டு வேலையே எனக்கு சரியாக இருக்குது, நான் எக்ஸசைஸ் பண்ணணுமா அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன அவங்களுக்கு சொல்லணும், நீங்களும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எனி ஃபார்ம் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அது வீட்டு வேலையாக இருக்கலாம், படியேறதாக இருக்கலாம், ஏதோ ஒரு வேலையாக இருக்கலாம், இது எல்லாமே வந்து உங்களோட எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ண வைக்கும். காசு நிறைய வச்சுருக்கோம்னா காசு கரைக்கிற மாதிரி, காசு செலவு பண்ணுற மாதிரி எனர்ஜியை செலவு பண்ணணும், பண்ணால் தான் உடம்பு நல்லாயிருக்கும். ஸோ அந்த எனர்ஜி செலவு பண்ணுறதுக்கு இந்த எல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் உதவும். ஆனால் ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் மாதிரி இந்த டைமுக்கு போயிட்டு ஒரு 1/2 an hour ஒரு ஜாகிங்கோ ஒரு பிரிஸ்க் வாக்கிங்கோ பண்ணுறது வந்து இஸ் வெரி எசென்ஷியலுங்க. அதையும் நார்மல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. அதே சமயம் நார்மல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் என்கரேஜ் பண்ணணும். லிஃப்ட்டில் போகிறதுக்கு பதிலாக படியில் போக சொல்கிறது, அவங்கள வந்து அவங்களுக்கு தேவையானது அவங்களே நடந்து போய் எடுத்துக்கிறது, அவங்களே கடைக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் ஈவன் ஃபார் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஒபிசிட்டி இஸ் வெரி ரேம்பண்ட் now, ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லையா. ஸோ இது எல்லாமே நீங்கள் பண்ணணும். குழந்தைங்களை நடக்க வைக்கிறதுலேருந்து எல்லாருமே என்கரேஜ் பண்ணி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண வைக்கணும் த்ரூ அவுட் த டே. பட் pre-diabetes and diabetes patients, at least 150 minutes of moderate intensity exercise is very necessary. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அது பண்ணினீங்கன்னா டயபெட்டிஸ் மெடிகேஷன்ஸ் அண்ட் இன்சுலின் ரெக்குயர்மெண்ட்டே குறைக்கலாம். நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து இன்சுலின் ரெக்குயர்மெண்ட்டே நமக்கு குறைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட சேர்த்து நம்ம சொல்லக்கூடிய வெயிட் ட்ரைனிங் எக்ஸசைஸ் ஒரு வெயிட் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப பெனிஃபிஷியல். இது ரெண்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணி பண்ணணும். அதை நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். இன்றைக்கி டேக் ஹோம் பாயிண்ட் என்ன அப்படின்னா, வாரத்துக்கு மினிமமாக 150 minutes ஆஃப் எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் மருந்து மாத்திரைக்கு ஈக்குவலாக அது இம்பார்ட்டண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் எதுவுமே அவுட் ஆஃப் பாக்கெட் ஸ்பெண்ட் பண்ண போகிறது இல்லை. ஸோ உங்களுக்கு முயற்சி இருக்குது, உங்கள் மனசில் போகலாம், நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுருக்கலான்னு ஒரு டிட்டர்மினேஷன் இருந்தாலே டயபெட்டிஸ் கண்ட்ரோல் இஸ் வெரி மச் பாசிபிள். தேங்க்யூ.